வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமையல் குறிப்புகள் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் சமையல் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இப்படி குட்டி கத்திரி வச்சுருப்போம். எதுக்குன்னா நம்ம பால் பாக்கெட், மசாலா பாக்கெட் எது வேணாலும் எடுத்து வெட்டிக்கிடும். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து நம்ம வெட்டினோம்னா இப்போ நம்ம எந்த பாக்கெட்னாலும் இந்த குட்டி கத்திரி வச்சு வெட்டிக்கிடுவோம். பால் டெய்லி மசாலா எதுனாலும் பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து வெட்டுவோம். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வம்பா போயிட்டு பார்த்துக்கிடுங்க. இப்படி வம்பா போன கத்திரிக்கு இப்போ பாருங்க, அம்மா அழகான ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். இப்படி ஒரு கிண்ணத்துல உப்பு எடுத்து வச்சுக்கிடுங்க. அந்த உப்புல கத்திரியை கொஞ்சம் நவட்டிக்கிட்டு நல்லா இப்படி சதக்கு 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 சதக்குன்னு அழகா அந்த உப்பு அப்படி வெட்டுங்க. வெட்டின மாதிரி உப்புல அப்படி செஞ்சுட்டுருங்க. நல்லா இப்படி சதக்கு சதக்கு சதக்குன்னு இப்படி செஞ்சுட்டு அப்புறமா 2 கத்திரியையும் இந்த சில்வர் ஃபைல் பேப்பர் உங்களுக்கு தெரியும். இந்த பேப்பரை இப்போ இது நல்லா ஒரு 4 துண்டு 5 துண்டு அப்படி மடக்கிக்கிடுங்க. மடக்கிக்கிட்டு அப்புறமா அந்த கத்திரியை உப்பில் முக்கி எடுத்துட்டு இந்த கத்திரி இப்படி வெட்டுங்க. பாருங்கள், அது அதுலேயும் இப்படி நல்லா கருக்கு கருக்கு இப்படி சதக்கு சதக்கு இப்படி வெட்டினமாக்கும் நல்ல கத்திரி உங்களுக்கு ரொம்ப நல்ல பாலிஷ் ஆயிடும். பார்த்தீங்களா, 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி செஞ்சீங்களாக்கும் அந்த கத்திரி உங்களுக்கு அழகாக வெட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வெட்டாமல் அது ஆகவே ஆகாது. அப்படி நல்லா குட்டி கத்திரியெல்லாம் அப்படி நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா வச்சு நம்ம குக்கரில் யூஸ் பண்ணுற ரப்பர் பார்த்துக்கிடுங்க. இதை நம்ம கழுகும் போது அந்த மூடியோட கழுவி அதை அப்படி வச்சுருவோம். அப்படி வைக்கும்போது எங்கே பாருங்கள், இந்த உள் பக்கம் இப்படியெல்லாம் கொஞ்சம் அழுக்கு பிடிச்சி அதில் கொஞ்சம் கிருமியெல்லாம் அப்படியே இருந்துக்கிட்டு அது ரொம்ப இதாக பெரும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே மூடியில் வச்சு நம்ம கழுவி வைக்கிறதுனால அந்த ரப்பர் சீக்கிரம் வம்பா பெரும் பார்த்துக்கிடுங்க. அந்த ரப்பரை எடுத்து கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெந்நில போட்டு அதை அழகாக முக்கி எடுத்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டோமாக்கும் இந்த ரப்பர் நம்மளுக்கு சீக்கிரத்தில் பிய்யாது. ரொம்ப நாள் இந்த ரப்பர் நல்லா நம்மளுக்கு உழைக்கும். இது இப்போ நம்ம குக்கரில் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அப்படி லூஸ் ஆனதுனால நம்ம எவ்வளவுதான் குக்கர்ல அந்த மூடியில போட்டு நம்ம டைட்டா மூடினாலும் அந்த ஓரத்தோடி அந்த ஆவி வந்து லீக் ஆகி நமக்கு சமையல் பண்ற நேரம் வந்து ஜாஸ்தி ஆகும். சோ இப்ப அம்மா சொல்லுத மாதிரி நீங்க இதை இந்த ஃப்ரீசர்ல இப்படி வச்சுட்டீங்கனாலே இது வந்து ரப்பர் பார்த்தீங்களா, இது இந்த ஃப்ரீசர்ல இருக்கும்போது அது கரெக்டா இறுவி சரியான ஷேப் வந்துடும். அப்படி சரியான ஷேப் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இது அந்த மூடியில சிக்குன்னு உட்காந்துரும். அப்புறம் அதுல இருந்து இந்த ஆவி வேஸ்டா லீக் ஆகாது. அதனால நமக்கு சமையல் பண்ண நேரம் வந்து நல்ல குறையும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து அம்மா சொல்லிக் கொடுக்கறதுல நல்ல பெஸ்டா இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த லப்பரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல மசாலா போட்டு வைக்கனாலும் சரி, பருப்பு சீனி உளுந்து எது போட்டு வைக்கனாலும் சரி, நல்ல ஒரே அளவுல 4-5 டப்பா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த டப்பாவில நமக்கு எப்போது எடுப்போம் பார்த்தீங்களா, நமக்கு தெரியும் எந்த டப்பால என்ன இருக்குன்னு டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். இப்போ நம்ம வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், போய் என்னைக்காவது ஒரு நாள் செய்ய போனா இம்மா எந்த டப்பால என்ன இருக்கு, இந்த டப்பால என்ன இருக்குன்னு கேட்டு நம்ம மூச்சையே வாங்கிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ஒவ்வொரு டப்பாவிலையும் இந்த டப்பா எடுத்துக்கிடுங்க. இதில் பாருங்க உளுந்துன்னு இப்படி எழுதி இப்படி ஒட்டிட்டமாக்கும். அப்புறம் அதை நம்ம கேட்கவே மாட்டாங்க எந்தெந்த டப்பான்னு சொல்லி அப்படி எடுத்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்படி எழுதி வெறும் பேப்பரை மட்டும் ஒட்டினோம்னா இது சீக்கிரம் வம்பா பெரும்பத்துக்கிடுங்க. அதனால இப்படி ஒரு எழுதி ஒரு பேப்பர் இப்படி ஒட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு செல்லோ டப்பை அதில் வெட்டி ஒட்டிட்டமாக்கும். அது வரவே வராது, அழகாக அதிலே இருக்கும். நல்லா அவங்களுக்கு பார்க்கவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இதுலேயும் ஒட்டியாச்சு. அதில் உளுந்து இதில் பருப்பு பாருங்க அழகாக ஒட்டியாச்சு. நம்ம இப்படி செல்லோ டப்பை எடுத்து ஒட்டுறதுனால நம்ம வாஷ் கூட பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. உள்ள தண்ணி போகாது, ஒன்றும் செய்யாது. நம்ம கழுவி பட்டுன்னு எடுத்துடலாம். அழகா பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ கிளீனாக இருக்கு. இப்போ வந்து பிள்ளைங்க நம்மள்ட்ட என்ன இருக்குமா, எந்த டப்பால என்ன இருக்குன்னு ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. இப்போ நீங்களே பாருங்க எந்த டப்பால என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, இது நம்ம கேஸ்க்கு யூஸ் பண்ற லைட்ரு. இதை நம்ம சமையல் அடிச்சமாக்கும் 2 அடி 3 அடி அடிக்கிற வரைக்கும் அதில் வராது பார்த்துக்கிடுங்க. கேஸ் கொஞ்சம் அடிச்சு அதுக்கப்புறம் தான் வரும். அது கொஞ்ச நாள் ஆனால் அது அப்படித்தான் ஆகும் பார்த்துக்கிடுங்க. அதை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இதை எடுத்து இது வந்து நகைப்பாலிசுக்குள்ள ரிமூவர் பார்த்துக்கிடுங்க. அதை லேசா இப்படி நல்ல இலையான துணியில லேசா அப்படி ஊத்திக்கிடுங்க. ஊத்திட்டு நீங்க அந்த கேஸுக்குள்ள லைட்டர் எடுத்து நீங்க அழகா இப்படி தொடச்சிங்களாக்கும். இந்த உள்புறம் பாத்தீங்களா, இதை நல்லா அந்த துணியில வச்சுக்கிட்டு லேசா அப்படி நல்லா உள்ள அழுத்தி அழகா அப்படி தொடச்சிட்டீங்களாக்கும். நல்லா அந்த அழுக்கெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிரும். நம்ம அடிச்ச உடனே கேஸ் அப்படி ஒரு அடியில நல்லா பத்திரும் பார்த்துக்கிடுங்க. இங்க பாருங்க எப்படி உள்ள இருந்து அழுக்கு வருது பாருங்க. நல்லா அழகா அப்படி தேய்ச்சிட்டீங்களாக்கும். அது நல்லா அப்படி இருக்கும். நல்லா பளிச்சுன்னு லைட்டரும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இதை நீங்க தண்ணி வச்சு துடைக்காதீங்க, இல்லாட்டி வம்பா போயிரும். நீங்க இந்த நெகப்பாலிசி ரிமூவர் வச்சு தொடச்சிங்களாக்கும் உங்களுக்கு அது அப்படியே நல்லா இருக்கும். தொடச்ச உடனே இவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்க, உள்ள கருப்பாக இருந்தது. இதை நம்ம இப்படி தொடச்சி வச்சு யூஸ் பண்ணமாக்கும் ரொம்ப நாளைக்கு வம்பா போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எடுத்து அடித்த உடனே பட்டுன்னு பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. உள்ளதான் மெயின். அதை அழகாக விட்டு இப்படி தொடச்சி வச்சுட்டிங்களாக்கும் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து இப்படி பண்ணி நீங்கள் வைங்க. அது அழகாக யூஸாக இருக்கும். ரொம்ப நாள் வம்பா போகாமல் நம்மளுக்கு நல்லா இருக்கும். தொடச்சி முடிச்சோன்னே அடித்து பாருங்கள்,
நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே அடிப்போம் பார்த்தீங்களா, அப்படி அழகாக அடிக்கும். பார்த்தீங்களா, அழகாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பண்ணுற இந்த கத்தி, இந்த கிழங்கு சீவுறது இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கும் இந்த பாருங்க அழுக்கு, இந்த இடுக்க எல்லாமே அழுக்கு இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நம்ம வெட்டிட்டு கழுவி போட்டாலும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்க மாட்டோம். இதெல்லாம் இப்போ என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, இப்படி ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கிடுங்க. அதில் 1 ஸ்பூன் சோடாப்பு போட்டுக்கிடுங்க. பேக்கிங் சோடா, நம்ம இட்லிக்கு மாவு போடுவோம்ல அந்த சோடாப்பு போட்டுக்கிடுங்க. இந்த சோடாப்பு கூட ஒரு 2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் ஊறுற ஜெல் எது வேணாலும் ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சமாக அதில் அழகாக 1 கப்பு வெந்நி ஊற்றிக்கிடுங்க. பார்த்தீங்களா, அது அழகாக முறைக்கூடி வந்திருக்கு பார்த்தீங்களா. அதில் எடுத்து நம்ம கத்தி எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் அது உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. பார்த்தீங்களா, 5 நிமிஷம் ஆகிட்டு இது போட்டுட்டு பார்த்தாலே பாருங்கள் கத்தி எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா அழகாக இப்படி நல்லா துடைச்சிருங்க. பாருங்கள் கத்தி எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ அழகாக ஆகிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஓரமெல்லாம் இருக்கிறது எப்படி அழகாக கரைஞ்சிட்டு பாருங்கள். அதுலேயே நல்லா இந்த வெந்நிலே கரைஞ்சி அழகாக போயிடும். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் பார்த்துக்கிடுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தாட்டி இப்படி செஞ்சிங்களாக்கும் நம்ம வீட்டில் அழகாக எந்த பொருளுமே ரொம்ப அழுக்கு படிஞ்சு இருக்காது. நல்லா அழகாக க்ளீன் ஆயிரும். பார்த்தீங்களா 3 எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டு பாருங்கள். அழகாக அந்த இடுக்கில் உள்ள அழுக்கு எல்லாம் போய் நல்லா சுத்தமாக நம்மளுக்கு கத்தி இந்த வெட்டுற பொருள் எல்லாமே நல்ல பொருளாக கிடச்சிடும். அழகாக நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்பவும் சமையலில் நம்ம இந்த மரக்கட்டை ஆப்பையே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை எல்லாமே அம்மா யூஸ் பண்ணிவிட்டு இதை கழுவி வச்ச ஆப்பை தான். பார்த்தீங்களா, கழுவி வச்ச ஆப்பை தான். இதை இப்போ உங்களுக்கு எப்படி அதை கழுவி காட்டுத்தோம்னா, இப்போ நம்மளுக்கு இதில் இருக்க அழுக்குகளுக்கு ஒன்றுமே தெரியல. சோப்பு போட்டு தான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன தட்டில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த சோடா போட்டுக்கலாம். அதே சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி பாதி பழத்தோட சாறை அதில் புழிஞ்சிக்கலாம். பாதி அதில் புழிஞ்சிட்டோம். இப்போ நம்ம அதை அழகாக அப்படி விரவிக்கிட்டு இன்னும் பாதி பழம் இருக்குல்ல அதை நம்ம அந்த உப்பில் முக்கி இப்போ பாருங்கள் இதில் முக்கிக்கிட்டு நம்ம அழகாக இந்த ஆப்பை எல்லாத்தையுமே எல்லா கரண்டியையும் நம்ம நல்லா தேய்க்கலாம். இப்போ தேய்ச்சி பாருங்கள், இதோட மஞ்சள் கரை அப்படியே படிஞ்சிருக்குது, அழுக்கு கிழுக்கு எல்லாமே அதில் நல்லா நம்மளுக்கு நல்லா இரும் பார்த்துக்கிடுங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாது. இது நம்ம நல்லா கழுவி வச்சு இதை ஆப்பை தான். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், இதை தேய்ச்ச உடனே இந்த தண்ணி இந்த இதில் கழுவும் போது இந்த தண்ணி எவ்வளோ கலர் மாறுதுன்னு பாருங்கள். கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்தாலும் நல்லா செத்துரும் பார்த்துக்கிடுங்க. இப்படி நல்லா அழகாக இப்படி முக்கி இதை அழகாக தேய்ச்சி வச்சுருங்க. பார்த்தீங்களா, முக்கி தேய்க்க எவ்வளோ அழகாக ஆகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் தேய்க்கும் போது அந்த தண்ணியில் போட்டோன்னு நீங்கள் பாருங்கள் அதில் எவ்வளோ தண்ணி அதில் அழுக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போ அவ்வளோத்தையும் அம்மா தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த கரண்டியெல்லாம் இப்போ ஒரு பேசனை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த பேசனில் கொஞ்சம் வெந்நியை வச்சு ஊற்றிக்கிடுங்க. பாருங்கள் வெந்நி எவ்வளோ தண்ணியாக அழகாக பார்க்கறதுக்கு எவ்வளோ சுதாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் அம்மா தேய்ச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ இதை ஃபுல்லாக இதை போட்டு கழுவுறது எப்படி வருது பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் இலையும் சூடில் வெந்நியை வச்சு அழகாக எப்படி கழுவிக்கிடுங்க. கழுவும் போது இந்த ஆப்பையெல்லாம் பாருங்கள் இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுன்னு. பார்த்தீங்களா, இவ்வளோத்துக்கும் அம்மா தேய்ச்சி கழுவி வச்ச ஆப்பையை தான் இப்போ இதை போட்டு கழுவி தேய்ச்சிருக்கேன். எப்படியாவது பார்த்தீங்களா தண்ணி. அப்போ அதில் எவ்வளோ மஞ்சக்கரை அப்படி பிடிச்சி இருந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கே தெரிய மாட்டுக்கு இப்படி தேய்ச்சி எடுக்கும்போது 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி தேய்ச்சி கழுவி எடுத்துட்டிங்களாக்கும் அது எல்லாம் நல்லா சுத்தமாயிரும், அழகாக ஆயிரும். அம்மா பண்ண இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.